ரீசெண்ட் டேஸா நிறைய பிளாடரை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன் பிளாடர் கேன்சருக்காக. பிளாடர்ல கேன்சர் இருந்தாலே பிளாடர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா? பிளாடர்ல கேன்சர் வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வரலாம். ஒரு ஸ்டேஜ் ரொம்ப ஏர்லியரா இருக்கிற ஸ்டேஜ்ல அடுத்த எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை, அப்சர்வேஷன் மட்டும் இருந்தாலும் போதுமானதா இருக்கலாம் சில சமயம். அதே இது கொஞ்சம் ஹை கிரேடா இருக்கு அப்படின்னா, திரும்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நீர்ப்பைக்குள்ள மருந்துகள் போட்டு அந்த கேன்சரை திரும்பி வராம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப இதே ஸ்டேஜ் 2 ஆர் ஸ்டேஜ் 3 சொல்லுவோம். தசைகளுக்குள்ள கேன்சர் செல்ஸ் பரவிருச்சு அப்படின்னா அப்ப பிளாடரை மட்டும் எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாருக்கும் இல்ல. சில பேர் எனக்கு பிளாடர் எடுக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ரேடியோ தெரப்பி, அதாவது கரண்ட் வைக்கிறது, இல்ல கீமோதெரப்பி. ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி ரெண்டுமே சேர்த்து கொடுக்கிறது ஒரு வயபிளான ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட். சரி, ஒருவேளை இதெல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்கு பிளாடர் எடுத்தாதான் சரியாகும், ஏன்னா உங்க கட்டி ரொம்ப பெருசா இருக்கு, ரத்தம் கசிஞ்சுட்டே இருக்கும், ரேடியேஷனுக்கோ கீமோதெரப்பியோ ஒருவேளை ஃபீசிபிள் இல்ல அப்படின்னு சொன்னா கூட பிளாடர் எடுத்ததுக்கு அப்புறம் எப்பவுமே யூரின் வர்றது வெளியே பையோட வச்சுதான் வரணுங்கிற அவசியம் இல்லாம உடல்ல இருந்து ஒரு புது பிளாடரை உருவாக்கி உள்ளே வச்சு இயற்கையான பாதை வழியாகவும் சில ஹைலி செலக்டட் இண்டிவிஜுவல்ஸுக்கு நம்மளால பண்ண முடியும். ஸோ அதனால பிளாடர்ல கேன்சர் வந்தாலே பிளாடர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் பிலீஃபை தயவு செய்து மறந்துடுங்க.